வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேன்வாஸ் கிளாத் எடுத்துக்கிறோம். கேன்வாஸ் கிளாத் நான் இப்போ எவ்வளோக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா 8 இன்ச் அகலமும் 6 இன்ச் நீளமும் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் கிளாத் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடக்கிக்கோங்க. நார்மலாக நெக்லைன் வந்து நார்மல் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு 3 இன்ச் வைப்பாங்க. கொஞ்சம் ஷோல்டர் அகலமாக இருக்கவங்க 3.5, ஒரு ஷோல்டர் சின்ன ஷோல்டர் இருக்கிறவங்க 2.5 இன்ச் எடுத்துக்குவாங்க. ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு தைக்கிறதுனால நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் நெக்லைன் எடுத்துருக்குறேன். ஸோ நடுவில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு. இது ஷோல்டரில் அப்புறம் லென்த் எவ்வளோ வேணுமோ, இப்போ நான் லென்த்து வந்து 4.5 இன்ச் வைக்கலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீளம் லென்த் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பயுமே நம்ம கேன்வாஸ் கிளாத் எவ்வளோ எடுக்கணும்னா, உங்கள் நெக்லைன் நீங்கள் ஒரு வேளை 3ன்னு வச்சிங்கன்னா அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இங்கே எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் 4.5 இன்ச்சுக்கு பதில் ஒரு வேளை 7 இன்ச் நீங்கள் இறக்கம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் 8 இன்ச் நீளம் எடுத்துக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறதுனால கூடவே ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நெக்லைன் மேலே மெஷர் பண்ண இடத்துலேருந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ரவுண்ட் கழுத்து அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 இன்ச் இந்த மார்க் பண்ண கார்னர்லேருந்து 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் நெக்கை ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணிட்டோம். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இதை வெட்டிக்க போகிறோம். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா நெக்கு வரைஞ்சி வெட்டினதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு நம்ம கேன்வாஸை எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எரிஞ்சிருவோம். பாருங்கள், இதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இருந்தால் போதும் கேன்வாஸ். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி இந்த பீஸ் எடுத்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நெக் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் மேலே வச்சு ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேன்வாஸ் கிளாத்தில் எப்பயுமே ஒரு பக்கம் நார்மலாக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் க்ளூ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கத்தை நம்ம ஒரு துணி மேலே வச்சு அயன் பண்ணி எடுக்கணும். இப்போ கேன்வாஸில் க்ளூ இருக்க சைடை நம்ம ஒரு கிளாத் மேலே வச்சுட்டோம். இப்போ நம்ம அயன் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கேன்வாஸ் கிளாத்தை ஒரு துணியில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கேன்வாஸ் கிளாத்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இடம் விட்டுட்டு நம்ம இதை நறுக்கிக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இப்படி. இது இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா போதும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கேன்வாஸ் கிளாத்தை சுற்றி ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 3/4 இன்ச் ரஃபாக நம்ம மெஷர் பண்ணி ஒரு துணி எடுத்து வெட்டிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ரெண்டாக மடித்து நம்ம கேன்வாஸ் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சு ரெண்டாக மடித்து நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட். சும்மா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸோட வச்சு தைக்கும்போது இது நடுவில் வச்சு இது நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு மார்க்குக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ நான் இந்த நடுவில் இருக்கிறத அடையாளத்துக்காக அங்கே நறுக்கி வச்சுக்கிறேன்.
போகிறோன்னா மெஷினில் இந்த ஓரத்தை மட்டும் மடிச்சடிச்சு தைச்சிக்க போகிறோம். இப்படி மடிச்சடிச்சு தைக்க போகிறோம். இப்போ எந்த துணியில் இப்போ நம்ம கழுத்து வரணும்னு நினைக்கிறோமோ அந்த துணி எடுத்துகிட்டு அதோடைய ஷோல்டர் இது அந்த ஷோல்டருடைய அளவு எடுத்து அது பாதியில் நம்ம இதை வச்சு தைக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இந்த எண்டிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 14.25 இன்ச் இருக்குது. ஸோ இதில் பாதி இன்ச் நம்ம எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 7 இன்ச்சுக்கு 7 கொஞ்சம் கம்மியாக அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கிறோம். இது வந்து நம்மளுடைய அளவுக்காக. தைச்சி வச்சுருக்க நெக்லைனை இதோடு வச்சு நம்ம இப்படி இந்த துணி நகராமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ஒரு தையல் போட்டு இதோடு வச்சிட போகிறோம். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற லைனும் இங்கே பின்னாடி மார்க் பண்ணி வச்சுருக்க லைனையும் ஒன்றா வச்சுருந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். இந்த தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த துணி நகராமல் இருக்கிறதுக்காக. இது இந்த நெக்லைன் நம்ம இதோடு வச்சு தைக்கும்போது இது நகரக்கூடாது. அதனால் இப்போ இந்த நெக்லைன் இங்கே ரெண்டையும் மார்க் பண்ணி வைக்கிறவங்க, ரொம்ப புதுசாக பழகி தைக்கிறவங்க இந்த இடத்துக்கு சும்மா ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். போட்டு நீங்கள் அடிச்சுட்டு அப்புறமா அதை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இந்த நம்ம கேன்வாஸ் துணிக்கு ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே நீங்கள் நிறுத்திடுங்க. அது வரைக்கும் நம்ம பண்ணுங்கிறது கிடையாது. நம்ம கேன்வாஸ் கிளாத்தை இந்த துணியோடு வச்சு தைச்சிட்டோம். அதாவது பாருங்கள், இந்த நடுவில் இருக்கிறத இது வரைக்கும் நம்ம நெக்லைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திட்டோம். இப்படி வச்சு தைச்சிருக்கோம். ஸோ தட் இப்போ இது நகராது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இப்படியே ஒரு தையல் இந்த துணியோடு ஒரு தையல் விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக, இது நம்மளுடைய மார்க்கிங்காக வச்சுக்கிறது. இந்த கோடு மேலேயே நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம மெஷினில் இப்படி ஒரு தையல் விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வரைஞ்சிருக்கிற லைன் மேலே ஒரு தையல் விட்டுட்டு வரப்போகிறோம். நம்ம இந்த லைன் மேலே ஒரு ஓரம் அடித்தாச்சு. இந்த லைனோடைய இந்த கேன்வாஸ் கிளாத்தோடைய நம்ம இந்த துணியை கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது உங்களுக்கு தையல் அடித்தோம் ஸ்ட்ரெயிட் லைனான திருப்பும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும். பட் நீங்கள் எங்கேயாவது டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்ம இங்கே கட் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக அந்த டேர்ன் பண்ணுற அந்த வளைவெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வளைவுகள் வர இடத்துல சின்ன சின்னதாக தையலோடு இருக்கணும். தையலை வெட்டிடாதீங்க. தையலுக்கு முன்னாடி நம்ம இந்த சின்ன சின்ன கர்வ்ஸ் எல்லாம் வெட்டி விடணும். ஸோ நான் இப்படி சின்ன சின்னதாக வெட்டி விடுறேன். இந்த இடம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நேராக இருக்கிற இடம்லாம் வெட்டுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இந்த வளைவுகள்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ மடித்து இப்படி திருப்பும்போது அழகாக திரும்பும். இதில் நீங்கள் எப்பயுமே தையல் போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தையல் நீங்கள் விடும்போது இந்த இடம் அழகாக நீங்கள் அப்படியே ஒரு வளைவு மாதிரி திருப்பணும்.
நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து திருப்பக்கூடாது. அப்படி திருப்பினீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குமே ஒழிய வளைவாக இருக்காது. ஸோ வளைவாக இருக்கணும்னா நீங்கள் எப்படியே தையல் இப்படி போடும்போது அப்படியே துணியை இப்படி லேசாக வளைச்சி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது வளைவு மாதிரி வரும். ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி மடிச்சு அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இப்படி அடிச்சுட்டு மடக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே இங்கே ஒரு தையல் போட போகிறோம். இப்போ நம்ம இப்படி மடக்கி வச்சுருக்க நெக் மேலே ஒரு தையல் போட போகிறோம். அப்படி தையல் போடும்போது என்ன ஆகும்னா இது கொஞ்சம் படிஞ்சு நமக்கு பார்க்கும்போது ஸ்டிஃபாக அப்படியே அந்த கழுத்தை அழகாக காமிக்கும். நம்ம மேலே ஒரு தையல் விட்டாச்சு. உங்களுக்கு இந்த ரவுண்ட் நெக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.